நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்களுக்காக நம்ம விஜய் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு இப்போ அந்த பரிகாரத்தை சீரும் சிறப்பாக முடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எண்ணின்னு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் இங்கே நடக்காதுடா, இதெல்லாம் நடக்க விட மாட்டேன், இது எல்லாமே முட்டுக்கட்டை போட நான் வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மாசா சீனா ஒருத்தர் வந்து இறங்குறாங்க. அது யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி தாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, ராஜேஸ்வரி தான். ராஜேஸ்வரிக்குள்ள இவ்வளோ ஒரு வெறியா ஏன்டா இந்த மாதிரி இருக்காங்க? ராஜேஸ்வரிக்கு ஒரு உயிரோட மதிப்பு தெரியாதா? ஒரு உயிரினா உங்களுக்கு அவ்வளவு கேள்மா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ராஜேஸ்வரி பொறுத்த வரைக்கும் அப்படிதாங்க. ராஜேஸ்வரி மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க தான் பெரிய அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு சேஞ்ச் அப் தட்டணும். அப்படி சேஞ்ச் அப் தட்டலையே அடுத்த செகண்டே அவங்கள வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. அது போல தான் நம்ம விஜயும் ஒரு பக்கம் வெறுத்து ஒதுக்க பார்க்குறாங்க. மல்லி ஆல்ரெடி வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. மல்லிக்கு ஆதரவாக யார் யார் இருக்காங்களோ எல்லாரையும் வெறுத்து ஒதுக்கணும். அவங்களுக்கு என்ன ஒரு கஷ்டத்தை வேணாலும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க. நம்ம மல்லி இப்போ உயிர் போகிறதுக்கு இந்த பரிகாரம் ஒன்று காரணமாக இருந்தால் அந்த பரிகாரத்தை நான் தடுத்து நிறுத்துவேன், அவன் உயிர் போகிறது எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம மல்லி இருந்துன்னு திடீர்னு ராஜேஸ்வரிக்கு எதனா ஒன்று ஆனால் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க மாட்டாங்க, காப்பாத்திடுவாங்க. ஏன்னா அதுதான் அவங்களோட குணம்ன்றது யாருக்கும் ஒரே மாதிரி இருக்காங்க, எல்லாருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் ஒரு பக்கம் மாசம் காட்டுவாங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்ததுனால மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து அந்த பரிகாரத்தை முடிக்கிறதுக்கோசரம் போயிட்டு அந்த அன்னதானம் போடலாம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் போய் அன்னதானத்தை எட்டுன்னு போயின்னு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல அன்னதானம் போடுறதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய கொஸ்டின் மார்க்கெல்லாம் வருதுங்க. எப்படி அன்னதானம் போடுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விக்குறியெல்லாம் வருது. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்னதானம் போடுற இடத்துல கரெக்டாக ஆளுகள் போட போகிறாங்களா, அங்கே ரவுடி பசங்க வந்துடுறாங்க, வந்து திட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு பக்கம் போலீஸும் வந்துடுறாங்க. யார் பண்ணி என்ன திடீர்னு அன்னதானம் போடுறா, என்ன எதுக்காக, என்ன பப்ளிக்குங்கெல்லாம் எல்லாரையும் க்ரௌட் பண்ணுறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால பதட்டமானவங்க என்ன பண்ணுவாங்க, யோசிக்கவே ஒரு பக்கம் தடுங்குறாங்க. என்னடா இது, நம்மளை இப்படி பண்றாங்களே அப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. புதுசா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால செம்மையா ஒரு பக்கம் பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிக்குது. இந்த இடத்துல என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுதான் ஆகணும். யோசிக்காம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்ய முடியாது. அதனால ரொம்பவே தீவிரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. யோசிக்கிறதோட மட்டும் இல்லாம கரெக்டா நம்ம விஜய் எல்லாத்தையும் பர்மிஷன் ஆயிட்டான்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது எதுவுமே கேட்காம ஒரு பக்கம் ஏழைங்க எல்லாம் சாப்பாட வெயிட் பண்ணிருக்காங்க. அவளை காக்க வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹையர் ஆபீசர் கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அந்த ஆபீசரும் வராரு, வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்தவங்க நல்லது செய்யறவங்கள கேள்வி கேட்க கூடாது. ஆனா இவங்க எது கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி காசு கொடுத்து அனுப்புனாங்க. அதுவும் ₹1 ₹2 இல்லைங்க, 10 லட்சம். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியோட உயிருக்கலாம். மல்லியோட உயிரை நாம தான் எடுக்க முடியாது. ஆனா இந்த சாமியோட அருளாலாவது சப்போஸ் எடுத்துட்டா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ல தான் வைக்கிறாங்க. இந்த ஒரு ஆப்ஷன் எங்க கூட்டு போய் விட போகுது, என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க. எல்லாமே ஒரு பக்கம் கேள்விக்குறியா தான் இருக்கு. இந்த கேள்விக்குறிக்கு மத்தியில இன்னும் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, இந்த பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விக்குறிகளா தான் போயின்னு இருக்கு. பாப்போம் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. எல்லாமே கடவுளோட அருளோட சீரும் சிறப்பமா நடக்கும்னு சொல்லிட்டு நாம நம்பின்னு இருக்கோம். அது போலவே நடந்தா ரொம்பவே நல்லா தாங்க இருக்கும். சரி, ஆனது ஆச்சு, போனது போச்சு, அடுத்து என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி நம்மளோட இதை வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சுன்னு இருக்காங்க. யோசிச்சு ஒன்னொன்னு பண்ணிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் இருக்காருல, அவர் வந்து சாமியாருக்கு ஃபோன் பண்றாரு. சாமியார் ஃபோன் எடுத்து சொல்லுங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க சொன்ன பரிகாரத்தை நான் சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டேன். இன்னும் சிறிது நேரத்தில் நான் வந்து கோவிலை அடைஞ்சிருவேன், நகையும் நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எக்காரணத்துக்கு கொண்டு அந்த நகை எடுத்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, எதுக்காக பண்றீங்கன்னு தெரியக்கூடாது, அதை செஞ்சு முடிச்சுட்டு வேணா நீ எல்லாம் யாருக்கிட்டனாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த சமயத்தில் நம்ம விஜய்க்கு யோசிக்க தோணுது, ஒருவேளை நகையை அவர் ஆட்டை போட யோசிக்கிறாரோ, அந்த மாதிரி திங்க் பண்ணுவாரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி திங்க் பண்ணல. சரிங்க சாமின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு அங்கே வர ஆரம்பிக்கிறாரு. என்னடா ராஜேஸ்வரி இருந்து மிரட்டி தான் அந்த சாமியார் அந்த மாதிரி சொல்ல வச்சாங்க. ஆனா அந்த இடத்துல நம்ம ராஜேஸ்வரி சொன்னது, என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் விஜய் அவன் மேல காதல் வச்சுன்னு இருக்கானா, இப்படியெல்லாம் அந்த சாமியார் சொல்றான், ஒருவேளை ஏமாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட சிந்திக்காம டக்குன்னு சரி ஓகேன்னு சொல்லிட்டானே, என்ன அர்த்தம், என்ன ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் தான். இதுதாங்க உண்மையான காதல்ன்றது. இந்த காதலுக்கு நடுவில் காசு கத்திரிக்காய் இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு மல்லி முக்கியம், மல்லிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முன்னேற்பட நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சுன்னு இருக்காரு நம்ம விஜய். இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி போனால் வாழ்க்கை நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு தாட், ஒரு ஐடியா வருது. அது போலவே எல்லாமே நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாமே சீரும் சிறப்பாக நடந்து முடிஞ்சிடும். அதுக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம படிக்கட்டாதான் ஒன்னொன்னா பார்த்தாகணும். பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் விஷயம் நடக்க போகுது, இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம வெண்பா இருக்காங்களே, அவங்க இருந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னப்பா போன பரிகாரம் முடிஞ்சிச்சான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும், எதுக்கும் கவலைப்படாத வெண்பா, மல்லியம்மா எப்பவுமே நம்மளை விட்டு போக மாட்டாங்க, நம்ம கூட தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆறுதலாக சொல்லியிருக்காங்க. இதை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ ஒன்று மல்லியம்மா நம்ம கூட இருந்தால் போதும்பா, மல்லியம்மா நம்மளை விட்டு போகாமல் இருந்தால் போதும், அதுதான் எனக்கு முக்கியமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு பக்கம்
சேடாக பேசுகிற மாதிரி இருக்குது, ஆனால் நல்லா பேசுகிற மாதிரியும் இருக்குது. ஆனால் நல்லா தான் இருக்குது, ஒரு ஃபீலாக நல்லா தான் இருக்குது. அது போலவே நல்லா இதாடி எல்லாமே நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இது போன்ற வீடியோ யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கணும்னா நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு போங்க. டாடா, பை பாய். Tinkle, tinkle, little door.